வணக்கம். நேர்பட பேஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சுரேந்திரன் என்கிற இளைஞர் சேலம் மாவட்டத்தில் கடலை எண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஒரு சிறிய அளவிலான தொழிற்சாலையை தொடங்குவதற்கு சம்பந்தப்பட்ட துறைகளை நாடும்போது அவர்கள் லஞ்சம் கேட்டதாகவும் அதை நிரூபிக்கும் வண்ணம் இவர் ரகசிய கேமரா மூலம் தான் லஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர படம் பிடித்திருந்தார். அந்த காட்சிகளை செய்தியாக புதிய தலைமுறை வெளியிட்டிருந்தது. அதன் எதிரொலியாக மின்வாரியத்தைச் சேர்ந்த 4 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். லஞ்சம் என்பது காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை அனைத்து இடங்களிலும் பரவி கிடக்கக்கூடிய சூழ்நிலையில் சுரேந்திரன் போன்ற உதாரணங்கள், இது போன்ற சம்பவங்கள், இது போன்ற பணியிடை நீக்கங்கள் எதை காட்டுகின்றன? லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற கோஷம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டில் லஞ்சத்தை ஒழிக்க என்ன செய்ய வேண்டும்? லஞ்சம் எங்கிருந்து தொடங்குகிறது? அது எந்த மட்டத்தில் எவ்வளவு வேகமாக பரவுகிறது? அதன் ரிஷி மூலம் நதி மூலம் என்ன என்று விவாதங்கள் நடைபெறாத நாட்களே இல்லை என்று சொல்லலாம். இருப்பினும் இப்படி புறையோடி போயிருக்க என்ன காரணம்? விவாதிக்கலாம். வாய்ப்புள்ள தீர்வுகள் என்ன என்பது குறித்தும் பேசலாம் என்கிற அடிப்படையில் இன்றைய நேர்பட பேச அமர்வில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தைச் சேர்ந்த திரு சிவ இளங்கோ, சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் திரு ராதாகிருஷ்ணன், தமிழ்நாடு மின்பொறியாளர் சங்கத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற மின்பொறியாளர் திரு காந்தி, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு கிறிஸ்துதாஸ் காந்தி ஆகியோர் நம்மோடு இந்த அமர்வில் கலந்து கொண்டிருக்கின்றனர். இவர்களை இந்த விவாதத்திற்கு வரவேற்று விவாதத்தை தொடங்குகிறேன். திரு சிவயிலங்கோ, உங்களிடமும் தொடங்கலாம். ஏன்னா உங்களை போன்ற இயக்கங்களுடைய அடிப்படை என்பது ஆன்டி கரப்ஷன், ஊழலுக்கு எதிரான, ஆன்டி பிரைப், லஞ்சத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ஒரு நாளில் பல 100 கேஸ் ஸ்டடிஸ் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பண்ணி வருவீங்க. இந்த பர்டிகுலர் சம்பவத்தை செய்தியாக பார்க்கும்போது, அந்த செய்தி வெளியிட்ட ஒரு சில மணி நேரம், ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம் அதிகபட்சமாக ஒரு பணியிடை நீக்கங்கிற உத்தரவு வருவதை பார்க்கும்போது ஏதேனும் மாற்றம் நிகழுதுன்னு நினைக்கலாமா, இல்லை வழக்கமான ஒரு நடவடிக்கைன்னு பார்க்கலாமா? ஊடகத்தின் வெளிச்சத்துக்கு வந்ததுனால இது உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அடுத்த கைது நடவடிக்கை இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறாங்க. இது மாதிரி தினமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஊழல் பெரிய அளவில் ஊழல் நடந்துகிட்டு இருக்குது. அவர் போய் லஞ்ச ஒழிப்புத்துறையில் போய் இந்த மாதிரி நடக்குது, இதை நான் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவரை போய் விசாரித்து பார்த்தா தெரியும். அவர் பல மாதங்களாக இதை அவங்கள்ட்ட போய் முறையிட்ட பிறகுதான் அவங்களே முன்னுக்கு வர்றாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையை எடுத்த உடனே அவங்க ஏன்னு அது தெரியல. நம்ம போய் அதை கொடுக்கும் போது ஒன்று. ரெண்டாவது, லஞ்ச ஒழிப்புத்துறையே முன்னாடியே அவங்களுக்கு தகவல் சொல்லிடுறாங்க. இது மாதிரி உன் மேலே இவர் புகார் கொடுத்துருக்கிறாரு, நாங்கள் விசாரிக்கிறதுக்கு கூப்பிடுறாரு, அதனால நீங்கள் உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலும் நிறைய. நாங்கள் திருச்சியில் அந்த மாதிரி ஒரு ஊழலை பிடிக்க போகிறதுக்கு முன்னாடி முத நாள் கேட்டாங்க, நாங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையில் சொல்லிட்டு மறுநாள் போகிறோம், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையிலும் இந்த விஷயங்கள் இருக்குது. அப்போ இது ஊடகத்தின் வெளிச்சத்துக்கு வர்றதுனால உடனுடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. நாங்கள் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் ஆதாரப்பூர்வமாக வச்சிருக்கிறோம். இது அனல் மின் நிலையத்தில் அந்த பங்கர் அமைக்கிறதுக்கான ஒரு டெண்டர். அதில் தேவையே இல்லை. அதாவது செங்குத்தாக இருக்கிறது அந்த புனல், அது நிலக்கரை கொட்டும், அது தேய்ஞ்சு போயிடுச்சு. அதனால அந்த பங்கருக்கு மேலே ஒரு பிளேட்டு பதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது பெல்லுக்கு கூட, பெல் நிறுவனத்துக்கு கூட அந்த தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பெல் நிறுவனம் கலந்துட்ட டெண்டரை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு தேவையான ஒரு நிறுவனத்தை டெக்னோவில் அலாய் பிரைவேட் லிமிடெட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 கோடி ரூபாய். அதோடைய மதிப்பே வெறும் 2 கோடி ரூபாய் தான். அதை போட்டு வேற எந்த நிறுவனமும் கலந்து கொள்ளாத மாதிரி விதிமுறைகளை வகுத்து கொடுத்ததுக்கு நாங்கள் பெடிஷன் கொடுக்குறோம். கொடுத்து இன்னும் 1.5 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணாங்க, ஒரு 6 மாசத்துல ஒரு ஆய்வு செஞ்சாங்க, இதை பத்தின விசாரணை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை முடிச்சுட்டு அதே நிறுவனத்துக்கு அந்த டெண்டரை விட்டு இப்ப இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட மன்னிக்கணும், நீங்க நிறுவனம் சார்ந்த அந்த லஞ்சத்துக்குள்ள பேசுறீங்க. அது நம்ம பேச வேண்டிய விஷயம் தான், பேசலாம். நம்ம படிப்படியா இந்த விவாதத்தை போலான்னு நினைக்கிறேன். முதல் கட்டமாக ஒரு தனிநபர் பாதிப்பு, இப்ப இது நிறுவனங்களுக்கான போட்டி, அது ஒரு பெரிய லெவலான ஊழல், அது நிச்சயம் பேசப்பட வேண்டும், வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். ஆனா இந்த சுரேந்திரன் போன்ற ஒரு இளைஞர் தொழில் தொடங்கணும், சுயதொழில் தொடங்கணும், அதுவும் கடல் எண்ணெய், ஆர்கானிக் கடல் எண்ணெய்லாம் அவர் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. அவர் பேட்டியிலே என்ன சொல்றாருன்னா, நான் எனக்கு இனிமேல் தொழில் தொடங்க முடியாது, நான் அரசு உதவிகளை பகைச்சுக்கிட்டேன், ஆனா குறைந்தபட்சம் அடுத்தவர்களாவது செய்யட்டும் இந்த முயற்சி எடுத்தேன்னு சொல்றாங்கல்ல. இது போன்ற சாமானியர்கள், அவர்கள் அரசு அதிகாரிகள், இவர்களுக்கிடையான லஞ்சம் தொடர்பான உரையாடலை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி அது நிகழுது? கண்டிப்பா அவங்க இப்ப எல்லாமே இது ப்ராசஸ் செட் பண்ணாதனால தான். இன்னைக்கு நான் போய் ஒரு புதிய மின் இணைப்பு வாங்கினாக்கா எத்தனை நாள்ல கொடுக்கணும்,
அது கொடுக்கல அப்படின்னாக்கா சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரியான சேவை பெறும் உரிமை சட்டம் இன்னைக்கு வந்து நடைமுறையில் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு வந்து மக்கள் சாசனம் இருக்கு, மக்கள் சாசனப்படி அந்த ஊழியர் அவர் செயல்படவில்லை என்றால் தண்டனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது. இன்னைக்கு வந்து அது சேவை பெறும் உரிமை சட்டம் இன்னைக்கு நடைமுறையில் இருந்துச்சுனாக்கா, இந்த மாதிரி நம்ம புதிய மின் இணைப்பு கேட்டு 15 நாள்ல கொடுக்கல அப்படின்னாக்கா சம்பந்தப்பட்ட அலுவலர் மீது இவ்வளவு அபராதங்கள் விதிக்கக்கூடிய அந்த சட்டங்கள்லாம் இருக்குது. இப்போ அதை நடைமுறைப்படுத்தாதனால தான் இந்த மாதிரியான விளைவுகள் வரும். அப்போ வந்து அவர் வந்து பல முறை முயற்சி செய்தும் முயற்சி நடக்காம அவர் வந்து வெந்து போய் தான் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அணுகி இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியாது. இது எல்லாராலையும் இது செய்ய முடியாது. ஏன்னாக்கா தொழில் தொடங்கணும், தொழில் தொடங்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவங்க லஞ்சம் கொடுத்து தான் செய்ய வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு சிலர் தான். நாங்களே எங்க சட்ட பஞ்சாயத்து இயக்கத்துக்கு நிறைய இது மாதிரியான போன் கால் வரும். நாங்க வந்து அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு வந்து கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒரு சிலர் வந்து அங்கேயும் லஞ்ச ஒழிப்புத்துறையிலேயும் கருப்பாடுகள் இருக்குது, அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அப்போ வந்து அரசு ஊழியர்களை பகத்தி கொண்டு, அதாவது சட்டப்படி நான் வந்து இங்க வந்து செயல்படணும் அப்படின்னு நினைச்சாக்கா என்னால முடியல. எல்லா விஷயத்துக்கும் அனுமதியிலிருந்து, காவல்துறை அனுமதியிலிருந்து, நீங்க வந்து தீயணைப்புத்துறை அனுமதியிலிருந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க அங்க இருந்து போனாக்கா லஞ்சம் லஞ்சம் இன்னத்துக்கு இவ்வளவுன்னு பட்டியல் போட்டு அங்க வைக்காத குறைதான் வைக்கும். நீங்க என்ன அது வந்து இப்ப மக்கள்கிட்டயுமே பழகி போயிடுச்சு. இன்னைக்கு வந்து எந்த விஷயமா இருந்தாலுமே இதுக்கு கொடுக்கணும். இந்த புதிய மின் இணைப்பு வாங்கினாக்கா வர்றவங்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்கணும், 3000 ரூபாய் கொடுக்கணும், 5000 ரூபாய் கொடுக்கணும், மும்முனை இணைப்பு வாங்கினாக்கா இவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிறது பழகி போயிடுச்சு. மக்கள் பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட்ல ஒரு பார்ட்டா வச்சுதான். திரு ராதாகிருஷ்ணன் அவர் மக்கள் பழகிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இந்த காட்சிகள் அவர் ரகசிய கேமரால எடுத்திருக்காரு, ஆனா என் பார்வைக்கு ரகசிய கேமராவே தேவையில்லைங்கிற மாதிரி ரொம்ப வெளிப்படையாக ஒரு காட்சியில நீங்க பார்த்தா தெரியும், வாய்ப்பு இருந்தா கூட ஒளிபரப்புல ஏற்கனவே நிறைய போயிட்டு இருக்கு. வாசல்ல ஒரு ஊழியர் பட்டப்பகல நின்று கொண்டு வாசல்ல வந்த உடனே அவர்கிட்ட வாங்குறாரு. அப்படி படிப்படியாக ஒவ்வொரு கட்டத்திலையும் கொடுத்துட்டே போறாரு, ஏதோ ஒரு கவுண்டர்ல பணம் கட்டிட்டு போற மாதிரி. இவ்வளவு வெளிப்படையாக நிகழக்கூடிய அளவுக்கு இந்த சிஸ்டமே புறையோடி போச்சுன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல எல்லாரும் பழகிட்டாங்க ஒன்னும் தப்பு இல்லைங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? 70களில் வந்து இந்த லஞ்சத்துக்கு எதிராக நிறைய நாடகங்கள், நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. 70களே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போது மக்கள் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, லஞ்சம் வாங்காத ஒருத்தனை பிழைக்க தெரியாதவன், பிழைக்க தெரியாத அரசு ஊழியர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க 70லே. ஸோ இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 40 வருஷத்துக்கு மேலே இருக்கணும். நம்ம இந்த லஞ்சத்தை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நமக்கு இந்த வரி வராமல் இருக்காது மனசில். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய வரி, திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இதுதான் மக்களுடைய மனோநிலை. மக்கள் வந்து இவர் சொல்றது மாதிரி லஞ்சத்துக்கு பழகி போய்விட்டார்கள். ஆனால் அதை அப்படியே விட்டுடலாமா, அதான் கொஸ்டின். இப்போ லஞ்சத்துக்கு நம்ம பழகி போயிட்டோம் அப்படின்றதுனாலேயே அரசு வந்து இப்படி வந்து பாராமுகமாக இருக்கலாமன்றது தான் எங்கள் கேள்வி. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ன்ட்டு ஒரு சட்டம் தமிழ் மக்களுக்கு தெரியுமான்றதே எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது இப்போ. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சட்டம் ஒரு இயலாமையை வந்து வெளிப்படுத்துது. அந்த சட்டத்தின்படி நடவடிக்கைகள் இயலாமையை வெளிப்படுத்துது. நீங்கள் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி, எங்குமே நடக்காத ஒரு நிகழ்ச்சி தமிழகத்தில் நடந்தது. பிப்ரவரி 2016 நீங்கள் வந்து லஞ்சம் குறித்த ஒரு கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டிவிஏசி அதை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேணாம். நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டு சிம்பிளாக நீங்கள் வந்து விஜிலன்ஸ் கமிஷன் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். விஜிலன்ஸ் கமிஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டோம், கவர்மெண்ட் வந்து ரிமார்க்ஸ் கொடுக்கட்டும், அதுக்கு பின்னால் அந்த கம்ப்ளைண்ட் எங்கே எடுத்தால் போதும். இது வந்து தமிழக அரசின் 2/2/2016 ஜிவோ. இது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடக்கல. ஒரு அரசு அதிகாரி மேல லஞ்ச புகார் சொன்னா நீங்க எடுக்காதீங்க. ஏன்னா டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் போலீஸ் ஸ்டேஷன் ஃபார் தி என்டையர் ஸ்டேட் என்று டிக்ளேர் பண்ணிட்டாங்க இல்லையா? என்டையர் ஸ்டேட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. அப்போ லஞ்சம் குறித்த ஒரு புகாரை கொடுத்தாவே அதை கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம கிட்ட அப்படிதான் நிலைமை. இப்போ 2/2/2016 இருந்து 1/7/2016 அன்னைக்கு வந்து ஹைகோர்ட் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்றாங்க. எவ்வளவு முறை சொல்லி பார்த்தோம், அரசு கேட்கவில்லை. இது அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானது, எங்களுக்கு இதை வந்து ரத்து செய்வதை தவிர வேறு வழி இல்லை. 1/7/2016 ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்க. இன்று வரை இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 4 மாதம் ஆயிடுச்சு. இது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட் இமீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கலான்றது மக்களுக்கு தெரியப்படுத்தவே இல்லை. அதனால தமிழக அரசு மற்ற மாநில அரசுகளை காட்டிலும் மிக முனைப்பாக உள்ளது. லஞ்சம் கொடுப்பவர்கள் வேண்டும், நமக்கு லஞ்சம் செயல்பட வேண்டும், இந்த ஊழல் தொடங்க வேண்டும் என்பதில் மிக அக்கறையுடன் இருக்கிறது. அதனால்தான் உயர்நீதிமன்றத்திற்கு வந்து அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இப்படித்தான் செயல்படுவோம், நாங்கள் இந்த புகாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த புகார் அரசு சொன்னால் மட்டுமே போலீஸ் அதிகாரிகள் இதை பதிவு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் செய்தார்கள். இதுதான் இன்றைய நிலை. அதனால் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் என்போர்ஸ்மெண்ட் வந்து இங்க டோட்டலி டெட்.
இதை எப்படி ரிவைவ் பண்ணி கொண்டு வருதுன்றதுதான் மக்களுடைய கடமையா இருக்கணும். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு காந்தி, அரசு அதிகாரிகள் அப்படின்னா லஞ்சம், அரசு அலுவலகம் அப்படின்னா லஞ்சம் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்தது. ஆனா எல்லா அரசு அதிகாரிகளும் அப்படி இல்லை அப்படிங்கிற வாதம் தொடர்ச்சியா வைக்கப்பட்டு கொண்டே வரும். ஆனா இப்போ அடுத்தடுத்த கட்டங்கள் போகும்போது அப்படி ஒரு பிம்பமே இல்ல, எல்லாருக்கும் ஒரு கமிட்மெண்ட் ஆயிடுச்சு, வேற வழி இல்ல, 100% இது கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட முடியுமா? ஒரு வழியில அது சரியானதாக தான் இருக்கும். லஞ்சம் என்பது ஒரு ஆண்டாண்டு காலமாக சில நடவடிக்கைகள் இருந்திருக்கிறான், அது ரொம்ப சின்ன லெவலில் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போது லஞ்சம் கீழேருந்து மேலே போகுதா, மேலேருந்து கீழே வருதா, அப்படி தான் பார்க்கணும். உயர் அதிகாரத்தினோடு அணுகும் பொழுது ஏற்படுகிறது தான் லஞ்சம். அதிகாரத்திலும் உயர்மட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்சத்தை தட்டி கேட்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறார்களா என்றால் இல்லை, அங்கிருந்து தான் அது கீழே வருது. அதனால லஞ்சத்தினுடைய விரிவாக்கம் பெருசாக இருக்குங்கிறது தான் சரியான ஒரு கோக்கம். நீங்கள் ஊழல்ங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தால் நிர்வாக ஊழல், ஒரு எங்கள் துறையில் இருக்கக்கூடிய ஏஇக்கு டிரான்ஸ்ஃபர் போடணும்னு சொன்னால் அது போடக்கூடிய அதிகாரம் படைத்தவரே அவர்கிட்ட பணம் வாங்கிக்கிறாருன்னு சொன்னால் அப்போ ரெண்டு பேரும் ஒரே நிலையில் இருக்காங்க. ஒரு பணம் கொடுக்குறார், அவர் வாங்கிக்கிறார். அவர் உயர் அதிகாரியாக இருந்தாலும் அவரும் இவரும் ஒரே சம அளவுக்கு வந்துற நிலை இருக்கு. ஆக லஞ்சம் என்பது மேலிருந்து கீழே வருகின்ற நிலை. அவர் ஐயா இளங்கோ அவர்கள் பேசும்போது கூட சொன்னார்கள், நாங்கள் ஒரு டெண்டரை பற்றி போடுறோம், டெண்டருங்கிறது அந்த அதிகாரத்தின் உச்சமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கையாளக்கூடிய ஒரு விஷயம், அவர்களே அதை ஏற்றுக்கொள்கிறார்னா அப்படி தான் நடக்கும். என்னுடைய சொந்த அனுபவங்களும் கூட அதைத்தான் சொல்லுகிறது. இப்போ சமீபத்தில் ஒரு தலைமைச் செயலாளர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தலைமைச் செயலாளர் தான் விஜிலன்ஸ் ஆஃபீஸரும் கூட. இந்த மாநிலத்தினுடைய விஜிலன்ஸ் ஆஃபீஸர் தலைமைச் செயலாளர் தான். அவர் மீது இன்றைக்கு வெளியில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்பது வேறு மாதிரியாக இருக்கிறது. ஆக இந்த லஞ்சம் பெருமளவுக்கு இருக்கக்கூடியது, மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது மேலிருந்து கீழே வருகிறது. ஆக ஒட்டுமொத்த அந்த நிர்வாகம் அமைப்புகளே இன்றைக்கு உளுத்து போயிருக்கிறது என்பது தான் சரியானதுவா. அதுக்கு காரணம் என்னன்னா, அதிகாரம் என்பது யார் கையில் இருக்கிறதோ அதிகாரத்திற்கான போட்டு. இன்னொன்றையும் பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேர்தலை 2 தொகுதிகளை தள்ளி வைத்தார்கள், அங்கே நிறைய பணம் செலவழிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள். இன்றைக்கு மறுபடியும் இங்கே தேர்தல் நடக்கிறது, அது தேர்தல் போட்டியிட்டவர்களே திரும்பவும் போட்டியிடுகிறார்கள். அப்படி என்றால் முன்னாடி பணம் கொடுத்தது என்பது யார், இனிமேல் அவர் கொடுக்க மாட்டார்களா, இதுக்கெல்லாம் அந்த தேர்தல் அறிக்கை சொல்லு. ஆக வாக்குகளுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகார போட்டி இருக்கிறது. அவுட்லைன் இருக்கு இல்லைங்களா திரு காந்தி, அவுட்லைன் என்பது இங்க டாப் டு பாட்டம் கரெக்டா இருக்கு அப்படின்னு பேசுறோம். நான் ஆண்டாண்டு காலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த விவாதத்துல முதல் கட்டமா எது பேசணும்னு நினைக்கிறேன்னா, இந்த விஷயத்திலே பாத்தீங்கன்னா அந்த 4 அதிகாரிகளும் கடைநிலைக்கு சற்று மேல இருக்கக்கூடிய லெவல்ல தான் இருக்கிறாங்க. இவர்கள் தான் நீங்க இந்த அவர் சொன்ன மாதிரி இந்த டிவிஎஸ்சி ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த நாள் செய்தியில பாத்தீங்கன்னா 500 ரூபாய் வாங்கிய விஏஓ கைது, 3000 ரூபாய் வாங்கிய ஆர்ஐ கைது, இதை தாண்டி கைது நடவடிக்கைகள் கூட போனது கிடையாது. அப்ப தடுப்பு நடவடிக்கை நியாயப்படுத்தல, தடுப்பு நடவடிக்கைகள் கூட இந்த லெவல்ல நின்றுதா இல்ல இந்த லெவல்ல இருக்கிற ஆபீசர்ஸ் விக்டிம் ஆகுறாங்களா? எப்படி இல்ல, அப்படி இல்ல. ஊழல் என்பது அந்த இடத்துல தான் இருக்கு. ஏன்னா ஒரு அரசு என்ற ஒரு நிர்வாகத்தை பார்க்கும்போது கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் தான் முதலில் அவர்கள் பார்க்க போகிறவர்களா இருக்கிறார். அப்ப அவர்களிடமிருந்து தான் பணம் இருக்கும். மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய யாரும் நேரடியாக அதில் பங்கேற்பதில்லை. மேல்மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்பது மிகப்பெரிய தொகையில் இருக்கக்கூடிய ஊழல், பணம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய வணிக ரீதியிலான ஊழல் தான் அதில் இருக்கிறது. ஆக அவர்கள் இதில் வெளிப்படையாக வரப்போவதில்லை. அது பொதுவாக லாபத்தின் அடிப்படையில் லஞ்சம் கொடுக்குறாங்க. இது சாதாரண மக்களுக்கு பாதிக்கக்கூடிய லஞ்சம் என்பது அவர்கள் பார்க்கக்கூடிய அலுவலகம், அவர்கள் பார்க்கக்கூடிய முதல் அலுவலகம் தான் அரசு. அவர்களை பொறுத்தவரைக்கும் அதுதான் அரசு. வெளியில பஸ்ல ஏறினா பஸ் தான் அரசு, அப்படிதான் அவங்களுடைய பார்வை இருக்கு. அவங்களை தான் அணுக முடியும், அவங்க தான் முதல் இடத்துல ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அவருக்கு மேல இருக்கக்கூடியவர்களை இவர்கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லைன்னா அது அவங்க தான். அப்போ அவங்களையும் இதோடு சேர்ந்து தான் இருக்கிறாங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கிறிஸ்தாஸ் காந்தி, பியூரோக்ரஸிலே 2 லெவல் இருக்குது. ஐஏஎஸ் அதிகாரிகள் இல்லை அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு செக்டார் இருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி பெரிய பெரிய அக்ரிமெண்ட்ஸ், பெரிய பெரிய விஷயங்களுக்குள்ள போற லஞ்சம். ரொம்ப கடைநிலையில் இருக்கிற விஏஓ, ஒரு சாமானியனுடைய அன்றாட தேவைகள், ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இல்லை ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் போன்ற விஷயங்களில் தான் இது தொடங்குகிறது அப்படின்னு சொன்னாலும் இந்த 2 செக்ஷனுக்கு கனெக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது 2 ஒரே பேரல் லைனா இல்லை தனித்தனி செக்டார்னு புரிஞ்சுக்கலாமா? இந்த கையூட்டு என்பது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பரவி இருக்குது. இதுல உள்ளங்காலில் இது தொட்டால் அது ஒரு கால் தூசு அப்படின்னு உதறிட்டு காலை கழுவிட்டு உள்ள வந்துடலாம். ஆனா அது உச்சந்தலையிலிருந்து அது கருவாக்கி திருவாக்கி அது திளைக்கிறது. அது பல மாநிலங்களில் இதுதான் நிலைமை. அது இந்த மாநிலம் அந்த மாநிலம்லாம் சொல்ல முடியாது.
ஆகவே இது அவர் மின்வாரிய காந்தி அவர்கள் சொன்னதை, இந்த காந்தியை நானும் அதுக்கு இசைந்து தான் பேசுகிறேன். மேலே இருந்து இது உற்பத்தியாகி வரும் பொழுது அவங்க கீழே இருக்கிறவர்கள் அதை எனக்கு இது வேண்டாம் அப்படி என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாலும் நீ மேலே இருக்கிறவருக்கு ஊட்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்துக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள் என்பதுதான் இன்றைய இந்த அரசு நிர்வாகத்தின் சூழலா போயிடுச்சு. தனியார் நிர்வாகத்தில் ஊழல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் தனியார் நிர்வாகத்தில் ஊழலை பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்திலலாம் அதிகமாக இராது. அது மேல் மட்டத்தில் அவர்களோட நின்று போயிடும். அவர்கள் இந்த கையூட்டு விவகாரத்தை நிறுவனமாக்குறதில்ல, இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆக்குறதில்ல. இப்போ இந்த மாநிலம் அந்த மாநிலம்னு நான் பிரித்து பேசல, நிறைய மாநிலங்கள் இது நடக்குது. மொத்தமாக மேலே தான் இந்த கையூட்டு போய் சேர்கிறது, பங்கீடுகள் தான் கீழே பகிர்வுகளுக்காக வருகிறது. ஆகவே நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சாதாரண பிஓ ஒருவர் அல்லது ஒரு மின் இணைப்பாளர் ஒருவர் ஏதாவது ஒரு கையூட்டு வாங்குகிறாருன்னா அவருக்காக மட்டும் வாங்குகிற தொகையாக இதை நாம் கணக்கு போடக்கூடாது. அவர் மேலே செலுத்த வேண்டிய பங்கு அதில் இருக்குது என்பது நல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். இதில் இப்போ இது ஏன் இப்போ இது தடைபடாமல் நடக்குது அப்படின்னா, அரசு நிர்வாகத்தில் இதை தடை செய்ய வேண்டியவர்களே அந்த மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க. இந்த மேலே உட்கார்ந்துட்டு இருக்கிறவர்களே இதை செய்யும் பொழுது அதை தடுப்பதற்கு அவர்கள் எப்படி முன் வருவார்கள்? ஆகவே தான் இந்த டிவிஎஸ்சி போன்ற டிவிஎஸ்சி விஜிலன்ஸ் கமிஷனாக இருந்தாலும் சரி, இவையெல்லாம் பொய்த்து போன ஒரு நிறுவனங்களாகத்தான் நான் இப்போ பார்க்குறேன். இது கட்டுப்படுத்தாது. ஏன்னா கட்டுப்படுத்த வேண்டியவர்கள் அங்கே மேலே இருக்கிறவங்க. இப்போ மேலே இருக்கிறவர்கள் இது சரி, நான் அவர்கள் தான் ஆட்சி செய்கிறார். அது மன்னன் எவ்வளி அப்புறம் குடியும் அவ்வளி அப்படிங்கிற மாதிரி இது மன்னர்கள் என்ன வழியில் நடக்கிறார்களோ அது வழியாக தான் கீழே இருக்கிற குடிகள் நடக்கிறாங்க. இப்போ பல மாநிலங்கள் ஒரு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டுக்கு இவ்வளவு கோடிகள் எப்படின்னு பேசுகிறாங்க, 10லேருந்து 40 கோடிகள் பேசுகிறாங்க. அப்புறம் அவர் வைஸ் சான்சலர் அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறாரு, கீழே இருக்கிறவங்க கிட்ட வாங்குறாரு. அப்புறம் அவன் வாத்தியார் பணம் கொடுத்து வந்தவன் அவன் வாத்தியார் திரும்ப பணம் பண்ணுறான். அது எங்கே பண்ணுறான், ஒரு பேப்பர் திருத்துறதுல பண்ணுறான், எல்லாத்துலேயும் பண்ணுறான். ஆகவே இது அந்த ஆசிரியர் வாங்குகிற கையூட்டாக நம்ம இதை பார்ப்பதில்லை. அந்த நிறுவன தலைமைகள் அங்கிருந்து அது உற்பத்தியாகி வர்றதுனால தான் இந்த நிலைமை. ஆகவே இந்த மேலே இருக்கிற நிர்வாகம் தான் இது கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அவர்களுக்கு இருக்கிறதுனால இது நிறைவேறவே நேராது. இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விவாத பொருள். எந்த இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் ஆன விஷயத்தையும் தவறாக இருந்தால் அதை உடைக்கிறதுக்கான அதிகாரம் மக்களிடம் கொடுக்கப்படும். வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிட்ட போகணும். மக்கள் அதிகாரம் அதுக்கு வந்தே ஆகணும். நம்ம அதை பற்றி பேசுவோம், இடைவேளைக்கு பிறகு பேசலாம். திரு சிவேலங்கோ, நிர்வாகத்தில் டிரான்ஸ்பரன்சி, லஞ்சம் இல்லாத விஷயங்களுக்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டாலும் சமீபத்திய முயற்சி தகவல் அறியும் உரிமை சட்டம் அது வந்தபோது ஒரு பெரும் மாற்றத்திற்கு உட்படுத்தப்படும்னா நிறைய பேசப்பட்டது. ஆனால் அது மறுபடியும் உங்களை போன்ற செயற்பாட்டாளர்கள் அப்படிங்கிற அளவில் சுருங்கி நின்றுச்சு. வெகுஜன பார்வைக்கோ வெகுஜன விழிப்புணர்வு வட்டத்துக்குள்ளேயோ போகல அப்படின்னு சொல்லும்போது, கூடுதலாக மற்றும் ஒரு மக்கள் அதிகாரம் நேரடியாக இந்த லஞ்ச ஒழிப்புக்கு சட்டம் மூலமாக கொண்டு வருவதால் மட்டும் என்ன சாதித்து விட முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல. நீங்கள் தகவல் பெற உரிமை சட்டம் இன்னைக்கு ஆணையம் தோற்று போனதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அங்கே ஆளுங்கட்சியினுடைய அடிமைகள் தான் இன்னைக்கு ஆணையர்களாக இருக்கிறாங்க. அப்போ ஆளுங்கட்சி என்ன நினைக்குதோ அதுதான் அவங்க தகவலை கொடுக்குறாங்க. அப்படி அவங்க நினைக்கல அப்படின்னா கொடுக்கக்கூடாதுன்னா கொடுக்க மறுக்கிறாங்க. நாங்கள் சட்ட பஞ்சாயத்து தேர்தலில் கடந்த 5 ஆண்டுகளாக அரசின் சார்பில் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் விளம்பரம் கொடுத்தீங்க. அதுக்கு எந்தெந்த பத்திரிகைக்கு எவ்வளவு கொடுத்தீங்கன்னு நாங்கள் கேட்டிருந்தோம். அது கொடுக்கல. அப்போ யாருன்னாக்கா அரசின் சார்பில் அரசில் கூடுதலாக 2 வருஷம் எக்ஸ்டென்ஷன் பண்ண ஒரு டிஜிபி தான் இப்போ உட்காந்துருக்கிறார், ராமானுஜம். இப்போ இவர் இந்த மாதிரியான அவர் உளவுத்துறையில் ரகசியம் காக்கப்பட ஒரு துறையில் அவர் வேலை பார்த்துருக்காரு. அவர் எப்படி இங்கே வெளிப்படையாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் ஆணையத்தில் தலைமை தகவல் ஆணையராக இருக்கும்போது எப்படி கொடுப்பாருன்னு நம்ம முடியும். அப்போ அங்கே ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஆட்களை தான் திமுகவும் சரி அதிமுகவும் சரி அங்கே நியமனம் பண்ணுறாங்க. அப்போ இந்த விஷயம் தோத்து போகுது. அப்போ ஒரு வெகுஜன மக்கள் நம்ம தகவல் பெற உரிமை சட்டத்தில் போட்டால் ஒரு 10 ரூபா கட்டணத்தில் 30 நாளில் நமக்கு தகவல் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2008 வரைக்கும் இருந்துச்சு ஓரளவு. இன்னைக்கு ஆணையம் செயல்படலை. ஆணையத்தில் என்ன சொல்கிறாங்க, 100 நாள்ல தகவல் தரலன்னா ஒரு நாளைக்கு 250 ரூபாய் வீதம், அதிகபட்சமாக 25,000 அபராதம் விதிக்கணும். அவ்வளவுதான். 1 வருஷம் 2 வருஷம் ஆகியும் அங்க விசாரணைக்கு வரும்போது அவர்கள் மீது அந்த அரசு சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர் மீது எந்த விதமான அபராதம்
நிரூபிக்கப்படலை அப்படிங்கும் போது அவங்களுக்கு தைரியம் வந்துடுது. நீ எந்த தகவல் கேட்டாலும் நான் ஆணையத்தில் வந்து போனாலும் எங்களுக்கு அபராதமோ எந்த விதமான துறை ரீதியான நடவடிக்கையே கிடையாது, அப்புறம் எங்களுக்கு எதுக்கு பயம், நாங்கள் எதுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியே அதை வந்து சிதைக்கிற நிலைக்கு தகவல் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையாக விதிவிலக்கு கொண்டாந்துட்டாங்க. இப்போ அதுலேயும் வேற என் துறைக்கு விதிவிலக்கு, உங்கள் துறைக்கு விதிவிலக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, அடுத்தது வந்து இந்த சேவைபெற உரிமை சட்டம். சரி, அது வந்து மத்திய பிரதேசத்தில் சிறப்பாக செயல்படுது, மற்ற நிறைய மாநிலங்களுக்கு, இந்தியாவில் கிட்டத்தட்ட 20 மாநிலங்கள் செயல்பாட்டில் இருக்குது. சரி, அதை நீங்கள் அந்த சேவைபெற உரிமை சட்டத்தை கொண்டு வாங்க. நாங்கள் வந்து இப்போ அவரே சுரேந்தர் வந்து ஒரு புதிய மின் இணைப்பு இல்லை மும்முனை மின் இணைப்புக்காக நம்ம இணைப்பு கேட்குறோம், 15 நாளில் கொடுக்கல அப்படின்னாக்க சம்மந்தப்பட்ட ஊழியரை தண்டிக்கிறதுக்கான சட்டம் இருக்குது, கொண்டு வரங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சு அதில் அந்த மாதிரி கருத்துரு அரசாங்கத்துக்கு இல்லை. நாங்கள் பொதுநல வழக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்டோம். அப்பயும் நாங்கள் வந்து அரசாங்கம் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கு, நாங்கள் இத்தனாயிரம் சேவைகளை வந்து சிறப்பாக கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே ஒழிய இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்து மக்கள் சாசனம் படி தான் நாங்கள் வந்து நடவடிக்கைலாம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் திரும்ப நீதிபதிட்ட சொல்றோம், மக்கள் சாசனத்தில் வந்து அந்த நடவடிக்கையை எடுக்கல அப்படின்னாக்கா தண்டனை அந்த அதிகாரி கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இல்லை, அரசாங்கம் நிறைய சொல்லுது, நாங்கள் வந்து அரசினுடைய கொள்கை முடிவில் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி அதை வந்து தள்ளுபடி பண்றாங்க. அப்போ வந்து இந்த உண்மையிலேயே சார் சொன்னது மாதிரி தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கும்போது தலை நினைக்கல, நீங்க வந்து தலை ஒழுங்கா இல்லாதனால தான் இன்னைக்கு வாழெல்லாம் ஆட ஆரம்பிக்குது. அப்ப வந்து ஆள்பவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கணும். இன்னைக்கு வந்து நம்ம ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு அந்த எண்ணம் இருந்துச்சுனாக்கா அந்த செயல்பாடுகள்லாம் அதை நோக்கி இருக்கும். அந்த எண்ணம் இல்லாதனாலதான் இன்னைக்கு வந்து சின்ன இங்க இருந்து நீங்க வந்து எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து எந்த அரசு சேவைகளை நீங்க பெறுவதாக இருந்தாலும் லஞ்சம் கொடுக்காமல் பெற முடியாது அப்படிங்கிறது இன்னைக்கான நிதர்சன உண்மை. ஆனா இது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து அமைச்சர்கள்ல இருந்து அதிகாரிகள்ல இருந்து சாதாரண குடிமகன் வரைக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஏன் அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னாக்கா இந்த பணம் வாங்கக்கூடிய அந்த லஞ்ச பணம் ஆள்வோர் வரைக்கும் வருகிறது. அதனால அவர் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சொன்ன விஷயம் தான், மேல டிஸ்ட்ரிபியூட் வந்து மேல போகும்போது அவங்களுக்கு கேட்கக்கூடிய தார்மீக உரிமை இல்லை. சொல்லுவாங்க, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் வந்து லஞ்சம் வாங்குற தெரியும் போது அந்த டிரைவர் வந்து அந்த ஐஏஎஸ் ஆபீசரை மிரட்டக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப வந்து யாரு கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க வந்து அவங்க சரியா இல்லாததுனால அவங்களுக்கு கீழே நீ மட்டும் யோக்கியமா, நீ மட்டும் வாங்காம இருக்கியா, என்ன நீ கேட்கிற யோக்கியமா அப்படிங்கிற கேள்விதான் நீங்க முன்வைக்க முடியாது. நான் ஒழுங்கா இருக்கிறேன் அப்படிங்கிற சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்குது. நம்ம பேசலாம். திரு ராதாகிருஷ்ணன், மக்களிடம் அதிகாரத்தை மாற்றி கொடுக்கும்போது போன்ற லஞ்சத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒரு ஃபார்மேஷன்ல கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பேசுறோம். ஆனா இருக்கக்கூடிய வாய்ப்புகளிலேயே அதை பயன்படுத்துவதற்கு இங்க ஒரு டஃப் லீகல் ப்ராசஸ் இருக்கு. சட்ட பாதை என்பது மிக கடினமானதாக, சுற்றி வளைக்கக்கூடியதாக, சாமானியன் அணுக முடியாத ஒரு நிலையில் இருக்கிறதுனாலதான் மக்கள் இது கொடுத்து வெகுண்டு எழுவதில்லை. ஒரு கட்டத்தில் அவங்களும் கரெக்ட் ஆயிடுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அந்த சட்டப்பாதை வந்து கொஞ்சம் கடினமான பாதை தான். ஆனால் இந்த மேல்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் கரப்ஷன் வர்றதுக்கு காரணம் வந்து நம்மகிட்ட இருக்கிற சட்டம் தான். அதுக்கு வந்து இப்போது இந்திய அரசே வந்து 1997க்கு முன்னால் ஜாயிண்ட் செக்ரட்டரி அண்ட் அபவ் அவங்க இருந்தால் அவங்க மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் கரப்ஷன் கொடுத்தா கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாமல் அதை பதிவு பண்ணக்கூடாதுன்ட்டு கொண்டு வந்தாங்க முதல்ல 1997. அதுக்கு முன்னால் வினித் நாராயண் வழக்கில் தான் முதல்ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது, அப்படிப்பட்ட பாகுபாடு தவறு. ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸுக்கு ஒரு சட்டம், ஆர்டினரி விஓவுக்கு ஒரு சட்டம் இருக்க முடியாது, அந்த பாகுபாடு தவறு, அதனால எல்லாரையும் ஒரே மாதிரி பாவீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன செஞ்சிச்சு, உடனே டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டை அமெண்ட் பண்றாங்க, அதை சட்டமாக்குறாங்க. முதல்ல எக்ஸிகியூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்த ஒரு விஷயத்தை சட்டமாக்கி கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வித்தவுட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் அப்ரூவல் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதை வந்து டாக்டர் சுப்பிரமணிய சாமி திரும்பி சேலஞ்ச் பண்ணி 2014 5 நீதிபதிகள் அடங்கிய உச்ச நீதிமன்ற குழு இப்படிப்பட்ட சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பானதுன்ட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குது. அப்போ ஆல் இண்டியா சர்வீஸ் ஆபீசரா இருந்தாலும் சரி, சாதாரண விஓவா இருந்தாலும் சரி, கரப்ஷன் கம்ப்ளைண்ட் வந்து ஈக்குவலா பாவிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க, டிவிஏசி வந்து இண்டிபெண்டன்ட் ஆகணும். இப்ப சிபிஐ ஓரளவு இண்டிபெண்டன்டா இருக்கு, இப்ப டிவிஏசி இண்டிபெண்டன்டா இல்ல. விஜிலன்ஸ் கமிஷன் சொல்றதை அவங்க கேட்கிற நிலையில் இருக்காங்க. சோ சட்ட பாதுகாப்பு எப்போ மக்களுக்கு வரும்னா முதல்ல டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இண்டிபெண்டன்ட் ஆகணும். சார் சொல்றது தவறு. பெரிய மட்டத்தில் கரப்ஷன் இல்ல, அது வேற கரப்ஷன் இல்ல. சாதாரண ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறது கலெக்டரேட்டின் போகுது. நான் சொல்றேன், சாதாரண ஒரு நேட்டிவிட்டி சர்டிபிகேட்டுக்கு விஓ கிட்ட கொடுக்கிறது கலெக்டரேட் போகுது. ஐஏஎஸ் ஆபீசர் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை வந்து உயர்மட்ட அதிகாரிகள் அப்படின்னு பாவித்து அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. சுமார் 700 கம்ப்ளைண்ட் பெண்டிங் ஐஏஎஸ் ஆபீசருக்கு அகென்ஸ்டா. அவங்க வந்து உன்னதமான மனிதர்கள் அல்ல, அதை மேல புரிஞ்சுக்கணும் கவர்மெண்ட். இப்ப மக்களுக்கு வந்து தெரியணும், யாராக இருந்தாலும் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்.
ஸோ இந்த சட்டத்தை இப்போ உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தெளிவுபடுத்தி விட்டது. ஆனால் மக்களுக்கு இது தெரியவில்லை. இனிமேல் மக்கள் எதுவாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற எண்ணம் வரணும். முதல்ல அவங்க என்ன நினைக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒன்றும் ஆக்ஷன் எடுக்க போறதில்ல, ஏன்னா டிவிஎஸ்சி இண்டிபெண்டன்ட் இல்ல, அப்படிதான் இடம் இருக்கு. டிவிஎஸ்சிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியுமா? ஏன்னா இது 1964 சந்தானம் கமிட்டி கொண்டு வந்த ஒரு அமைப்பு, ஒண்டர்ஃபுல் சிஸ்டம். அது நீங்க சிபிஐக்கு ஈக்குவலா இது ஃபங்க்ஷன் பண்ண வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனா அவங்களை ஒரு அடிமை மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு தனியா கிடையாது. இல்ல, ஆனா அரசு நடவடிக்கை பாத்தீங்கன்னா விஜிலன்ஸ் வீக்னு ஒண்ணு கொண்டாடுறோம், ஆன்டி கரப்ஷன் டேன்னு ஒரு நாள் இருக்கு. இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது இது ஓரளவுக்கு ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த அவேர்னஸ் போய் சேரலன்னு நினைக்கலாமா, இல்ல தொய்வுன்னு நினைக்கலாமா, இல்ல வழக்கம் போல மக்கள் இப்ப சட்ட பஞ்சாயத்து மாதிரி இருக்கின்ற இயக்கங்கள் முதலில் சட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க என்ன செய்யறாங்கன்னா, சட்டத்தை புரிந்து கொண்டு அந்த சட்டத்தை அவங்க கையில வச்சுக்கிறாங்க. எல்லாம் சோஷியல் ஆக்டிவிஸ்டும். நீங்க வடக்கு பேசி இப்ப லேட்டஸ்டா என்ன இருக்குன்றது அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சா நீங்க மக்கள்கிட்ட பேச முடியும், மக்களை ஊக்கப்படுத்த முடியும். இது மாதிரி இயக்கங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. அப்பதான் மக்கள் செய்வாங்க. இப்ப மக்களை எப்படி போய் தாலுகா ஆபீஸ்ல போனே 500 ரூபாய் எடுத்துட்டு தான் போறோம். கம்யூனிட்டி சர்டிபிகேட் அங்க இருக்கிற பியூனு கொடுத்துறோம், அப்பதான் வரும் இல்லைங்களா? இது அக்செப்டட். இப்ப முகமது பின் துக்ளக்ல கொடுத்த மாதிரி தான் அந்த காலத்துல 1968ல. சோ இது மனசு மாறணும்னா சட்டத்தை முதலில் மக்களுக்கு அறிவிக்கும் ஒரு அமைப்பு வேண்டும். இயக்கங்கள் இதற்காக பாடுபட வேண்டும். அது சிவில் குரூப் ஆக்டிவிட்டியா தான் எமர்ஜ் ஆகும்னு சொல்றீங்க. ஆமா, அதனால தான் வர முடியும். நம்ம பேசலாம். திரு காந்தி, இது ரெண்டு விஷயம் பார்க்க முடிகிறது. ஒண்ணு, வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூடுதலாக அதாவது ஒரு வேலை நடக்கணும், கூடுதலா செயல் நடக்கணுங்கிறதுக்காக கொடுக்குற ஒரு பணம், அது ஒரு வகையான லஞ்சம். அடிப்படையில வேலை நடந்தா லஞ்சம் கொடுத்தா தான் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு வகையாக இருக்கிறது. மக்களோட வாழ்வியல் முறைகளோட இது பழக்கப்பட்டுருச்சு, மக்களே இதுக்கு தயாராயிட்டாங்க, அதனால இது வேரோடு பிடுங்கி எறிவது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட முடியுமா? இல்ல, மக்கள் பழகிவிட்டார்கள் என்று சொல்வது தவறு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாரணமா இன்றைக்கு சகாயம் அவர்களை நம்ம பார்க்கிறோம். சகாயம் நேர்மையாக இருந்தார் என்பதற்காக இன்று மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆக சகாயம் என்பது ஒரு ஊழலுக்கு எதிரான ஒரு மனிதராக வைத்துக் கொண்டால் மக்கள் அவரைத்தான் விரும்புகிறார்கள் என்பதுதான் நியாயமான ஒரு பார்வை. மக்களால் இயலவில்லை, பஞ்சம் கொடுக்காமல் தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியவில்லை, அந்த அதிகாரத்திலிருந்து கிடைக்க வேண்டியவற்றை பெற முடியவில்லை என்பதுதான் அதில் அடிப்படையான விஷயம். ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக மக்கள் மீது வைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இன்னைக்கு இருக்கிற அவசர காலத்துல ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் வரணும்னா அது இந்த ப்ராசஸ் எல்லாம் போய் வரதுக்கு ஒரு 10 நாள் ஆகும், ஆனா லஞ்சம் கொடுத்துட்டா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு மக்களே அதை ஊக்குவிக்கிறார்கள். ஒரு விமர்சனம் தொடர்ச்சியாக மக்கள் மீது வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள்? இல்ல, மக்கள் சாதாரண மக்களை பொறுத்தவரையில் நீங்க வைத்திருக்கக்கூடிய சட்டம், நீதிமன்றம், ஊடகங்கள், பத்திரிகைகள் அத்தனையும் அவர்களுக்கு சம்பந்தப்படாத ஒரு இடத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் தேர்தல் முறையோ மற்ற எதுவுமே அவர்கள் சம்பந்தப்படவில்லை. ஆனாலும் அவர்களுடைய ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடு இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அவர்கள் எந்த இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய எந்த அமைப்புகளையும் சரியாமல் ஒரு தனிப்பட்ட ரயில் தான் இருக்கார். என்றாவது ஒரு முறை அவர்கள் அரசினுடைய அதிகாரத்தை அணுக வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய வழியில் பேர்க்கிறார்கள், அதில் இருக்கக்கூடியதை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்தை இங்கு பார்ப்போமானால் மலைவாழ் மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? இன்றைக்கு அவருக்கும் அரசாங்கத்திற்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இன்னைக்கு அவர்களிடம் வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்களை நாம் வேறு விதமான ஒரு பாவனை, நக்சலைட் என்றும் மாவோயிஸ்ட், கல்வி அறிவே இல்லாத ஒருவரை நக்சலைட் என்றும் மாவோயிஸ்ட் என்றும் சொல்லக்கூடிய ஒரு நாடு, ஒரு அரசு இருக்கிறது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை அவர்கள் சொல்லுகிறார், இந்த நீதிபதிகளெல்லாம் நியமிங்கள் என்று சொல்லி அழுகிறார். அது கூட ஊழல் தான். நீதிமன்றத்தில் இருக்கும் நீதிபதிகளை நிர்ணயிக்க வேண்டும் என்பது நடுவண அரசினுடைய பொறுப்பு. அது உச்ச நீதிமன்றம் சம அளவில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியே பிரதமரை பார்த்து கேட்டு அழுகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் 2 பேருக்கு இருக்கக்கூடிய போராட்டம் எப்படி இருக்கிறது? அதிகார போராட்டம். ஆக நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும், அல்லது நீ எனக்கு சொல்வதை மாற்றக்கூடாது என்ற ஒரு பாவனையில் தான் அது பார்க்க வேண்டி இருக்கிறது. ஆக ஊழல் என்பது வெறும் பணம் கொடுத்தது மட்டுமே ஊழல் என்பதல்ல. ஒரு அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியவை அனைத்தும் செயல்படுத்தப்படாவிட்டால் அதுவே ஊழல். சகாயம் சுடுகாட்டில் படுத்திருக்க வேண்டும் என்பதை அன்றைக்கு அங்கு இருந்த அதிகாரிகள் தானே செய்திருக்கிறார்கள், அவர்கள் தானே அதை விரட்டினார்கள். அப்போ அது அந்த இடத்துல அந்த அதிகாரி மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது? கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கு பயந்து ஃபைலை மாத்திருவாங்களோன்னு சுடுகாட்டில் படுத்திருந்த அவர் செய்திருக்கக்கூடிய செயலை நாம் நிச்சயமாக எந்த சாதாரண மக்கள் யாருமே எல்லாரும் பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அவரை அந்த அளவுக்கு தள்ளியது யார்? நிர்வாகம் தானே. நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் தானே. அவர்கள் மீது இந்த அரசு எதுவும் நடவடிக்கை எடுத்திருக்கிறதா?
அதுவும் உயர் நீதிமன்றமே சொன்னவற்றை கூட செயல்படுத்துவதற்கு அது கொடுப்பதற்கு சகாயத்திற்கு இடம் இல்லையே. சகாயத்திற்கு இந்த நிர்வாகத்தில் என்ன பெயர் இருக்க முடியும்? அது போன்ற ஆக மக்கள் ஊழலுக்கு பழகி விட்டார்கள் என்பது சரியல்ல. மக்களை வேறு வழி இல்லாமல் அந்த இடத்தில் நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. திரு காந்தி சகாயம் போன்ற நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்றாரு. நான் ஒரு ஊடகவியலாளராக கிறிஸ்தாஸ் காந்தி என்ற நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரியே பார்க்கிறேன். பல பணிக்காலங்கள்ல எத்தனை மெமோக்கள் பிரச்சனைகள் சந்திச்சீங்கன்னு ஒரு செய்தியாகவே நான் பார்த்தேன். நான் சொல்ல வந்தது சகாயம் என்ப ஒரு மனிதர் இன்னைக்கு மக்கள் மத்தியில் பெற்றிருக்கக்கூடிய வரவேற்புக்கு அவர் நடவடிக்கை தெரிவிக்க. உங்களுடைய பார்வை இது, ஒரு ஊடகவியலாளர் என்னுடைய பார்வை இவர்களை போன்ற லைம் லைட்டுக்கு வரலைங்கிறதையும் சேர்த்தியே பதிவு பண்றேன். பியூரோக்ரஸியில நேர்மை அப்படிங்கிறது ஒரு காஸ்ட்லி அஃபேரா மாறிடுச்சா? அந்த காஸ்ட்லி அஃபேரை காப்பாற்றிக் கொள்வதற்கும் போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கா? அதாவது இந்த நேர்மை என்ற விஷயம் தனி மனிதரை பற்றியது. அது புற கட்டுப்பாடுகள் அல்லது புற ஒழுங்கு விதிகள் எல்லாம் ஒரு தனி மனிதனை அது உருவாக்காது. ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய அகக்கட்டுப்பாடு என்பது ஒன்று வேண்டும். அகக்கட்டுப்பாடு உள்ளவர்கள் புறம் எப்படி இருந்தாலும் அவர்கள் அந்த நேர்மையை கடைபிடிப்பார்கள். இது போக இந்த கையூட்டு நடப்பதை அதுக்கு என்ன பண்ணணும் என்பதை ஆலோசிப்பதற்கு முன்னால இதை நடவாமல் தடுப்பதற்கு அல்லது இதை குறைப்பதற்கான சில நடைமுறை மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டு வரலாம். ஒன்று, அதிகார பகிர்வு என்பது வரணும். ரெண்டாவது, அரசு துறைகளில் செயல்முறைகள் என்பது வெளிப்படையாக இருக்க வேண்டும், டிரான்ஸ்பேரண்டாக இருக்க வேண்டும். 3, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணை கண்டிப்பாக நிர்ணயிக்க வேண்டும். இந்த 3ஐயும் கடைபிடிக்கும் பொழுது ஒருவாறு இது கொஞ்சம் மட்டுப்படும். இதை சொல்வதற்கு எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் விரிச்சு சொல்லுவேன் நான். அதிகார பகிர்வு அப்படின்னா, இப்போ டெண்டர் என்பது டிரான்ஸ்பேரன்சி ஆக்ட்னு இருக்குது. அந்த விதிகளைத்தான் யாராக இருந்தாலும் கடைபிடிக்க முடியும். ஆகவே இதை ஒரு இஇ செய்திடலாம், அதுக்கு மேலே ஒரு எஸ்சி செய்யலாம், சிஇ செய்யலாம். ஆனால் 1 கோடிக்கு மேலே ப்ராஜெக்ட் இருந்தால் நீ அரசு வரைக்கும் வரணும் என்பது எதற்கு அப்படின்னு புரியல. அதனால தான் இந்த முடிவுகளை எடுக்கிற அந்த அதிகாரத்தை மேலே உச்சந்தலையில் கொண்டு போய் பாலாபிஷேகம் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனால அது கீழே வரைக்கும் ஒழுகி வருது. ஆகவே இந்த அதிகார பகிர்வு என்பது வரும் பொழுது இது மட்டுப்படும். இந்த இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷனாக நடப்பது என்பது கண்டிப்பாக குறையும். இது எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இந்த குறைபாட்டுக்கு ஆட்பட்டவர்களாக இருக்க மாட்டாங்க. அதில் ஒரு பாதி பேர் அது கண்டிப்பாக ஒரு நேர்மையை கடைபிடிக்கணும்னு விளைபவர்களாக இருப்பார்கள். இது அதிகார பகிர்வு என்பது வரணும். இப்போ கீழே இருந்த அதிகாரங்களையும் கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளில் மேலே கொண்டு வந்துட்டார்கள் என்பது தான் சில மாநிலங்களில் இருக்கிற ஒரு நடைமுறை திருப்பமாக இருக்குது. இது எதிர் திசையில் இது வரணும். ரெண்டாவது, டிரான்ஸ்பேரன்சி என்பது. நான் ஒரு வருஷம் இந்த இங்கிலாண்டில் இந்த 1990 போயிருந்தேன் ஒரு ஸ்டடிக்காக. அங்கே போகும்போது நிறைய இந்த அலுவலகங்களுக்கெல்லாம் போய் பார்த்தேன் எப்படி இது செயல்படுது அப்படின்னு. எந்த ஒரு அலுவலகத்திலும் அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் நேரடி தொடர்பு என்பதே கிடையாது. எனக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணுமா, நான் தாலுகா ஆஃபீஸுக்கு போகிறேன்னா அந்த ஆஃபீஸில் ரிசப்ஷனில் யாரோ வருவாங்க, உங்களுடைய விஷயம் என்னன்னு அவங்கக்கிட்ட சொல்லுவோம். அவங்க உள்ளே போயிட்டு அவங்க அடுத்த 10 நிமிஷத்தில் ஒரு பதிலை சொல்லுவாங்க. அது எனக்கு நிறைவு தரக்கூடிய ஒரு பதிலாக இருக்கும். உண்டு இல்லை என்பது அது வந்துடுது. எந்த ஒரு லெவல்லையும் எந்த ஒரு மனிதர் இப்போ அங்கே போகும்போது எங்கள் குழந்தைகளுக்கு கூட இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க. அதனுடைய விண்ணப்பம் அது அங்கங்கே போஸ்ட் ஆஃபீஸு கடைகள் எல்லாத்துலேயும் இருக்குது. அதை எழுதி அப்படியே போட்டுறோம். அது போட்டதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னு கூட தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு 4 மாதம் கழித்து அதில் போட்டிருக்கிற அந்த கால வரையறைக்குள்ள தன்னை போல் அந்த சாங்ஷன் ஆர்டர் எங்கள் வீட்டு அட்ரஸ் தேடி வந்துருச்சு. ஆகவே இந்த அலுவலக நடப்புகள் இருக்குது பாருங்க, இதில் பார்வையாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இருக்கிற நேரடி தொடர்புகளை நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். ஆனால் இந்த குடியாட்சியில் இந்த அதிகாரிகள் இந்த பொதுமக்களிடம் தொடர்பு இல்லாமல் போனார்கள் என்றால் அவர்கள் ரொம்ப தூர போயிடுவாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் போகிறாங்க. அதற்கான இன்னொரு சிஸ்டம் வச்சுக்கணும். எப்படி ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு மனு நீதி நாள்னு வச்சுக்கிறாரு பாருங்க, அது மாதிரி வச்சுக்கலாம். குவரீஸ்க்கான ஒரு டே
இதான் ஒரு நாள் எல்லாரும் அங்கே இருக்கணும். மனுநீதி நாளில் அவர் தனித்தனியாக ஒருத்தரை கூப்பிட்டு பார்க்குறதில்ல. அப்படின்னு 100 பேர் இருப்பாங்க. அவங்க குறைகள்லாம் கேட்பாங்க. என்ன மாந்தர்களுக்கு இடையே என்ன நினைப்பு ஓடுது, நிலைமை என்ன என்பதெல்லாம் தெளிவாக தெரியும். அதே மாதிரி மின் வாரியமா இல்லாட்டி அது பொதுப்பணித்துறையோ அதுக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் கொடுத்து எல்லாரையும் பார்க்க வைக்கலாம். இது ஒரு முறை. 2வது, இந்த டிரான்ஸ்பேரன்சி என்பதை கொண்டு வருவதற்கு இந்த கேமரா வைக்கிறாங்க பாருங்க, இதை கண்டிப்பாக வைக்கணும். ஆனால் கேமரா வைக்கிற இடம் ஆபீசர் மந்திரியினுடைய காரிடர்கள் அல்ல. ஏன்னா பணப்பரிமாற்றங்கள் எல்லாம் காரிடரில் நடக்கிறது இல்லை, அவரவர்களுடைய சேம்பரில் தான் நடக்குது. ஆகவே இந்த 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 கேமராக்கள் என்பதை அதிகாரிகள் அலுவலகத்திலேயே வைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப வலியுறுத்தி சொல்றேன். நான் எங்கெங்கு ஒரு 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 கூட்டம் நடக்கிறதோ அல்லது பொதுமக்கள் யாராவது ஒரு பெட்டிஷனர் ஒரு இன்டராக்ஷன் நடக்குதோ அங்கு என்ன நடக்குது என்பதை அவர் ஆபீசர் உள்ள இருந்துகிட்டு என்ன செய்யறாரு என்பதை அவருடைய வெளியிலேயே ஒரு ஸ்கிரீன் சொல்லணும், மந்திரிகளும் உட்பட. இல்ல அது ரொம்பவே அதிகார விஷயங்களுக்குள்ள தலையிடுற மாதிரி ஒரு அதிரடி நடவடிக்கையாக மாறிடாதா? இல்லையா, நீங்க கேமரா வச்சிருக்கிறீங்களா எல்லா இடத்துலயும்? நீங்க என்னதுக்கு ஆபீசர் ரூம்ல ஸ்கிரீனை போட்டுக்கிட்டு கேட்ல யார் வராங்க, அவர் காரிடர்ல யார் வராங்கன்னு ஆபீசர் எதுக்கு பார்த்துட்டு இருக்கிறாரு? ஆபீசர் என்ன பண்றாருன்றது தானங்க நாங்க பொதுமக்கள் பார்க்கணும். ஆகவே இது ரிவர்ஸ்ல போகுது. ஆகவே இது உள்ள வைக்கிறது ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அவரு அந்த அதிகாரி தனிமையாக அவருடைய ஃபைல் பார்க்கிறாரு, ஒருத்தரும் அங்க ரூம்ல இல்லை அப்படின்னா கேமரா சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். அவர் சில சமயம் சோர்ந்து போய் தூங்கினாலும் ஒன்றும் பாதகம் இல்லை அதுல. ஆனால் அங்க வேற யாராவது ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா அது வெளியில வந்துட்டு போட்டுமே. இது 2வது டிரான்ஸ்பேரன்சி என்பது. அதுக்கப்புறம் இந்த கால தவணைன்னு சொன்ன பாருங்க, ஒவ்வொரு காரியத்துக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறத 1 வாரம் போட்டுக்கோ, 10 நாள் போட்டுக்கோ. சரி, இந்த ஒரு காலகட்டம் 10 நாள் வரலையா, அதை ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கலாம், ரைட்டு, வேற பணிப்பழு அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு கால தவணை கொடுக்கலாம், அதுவும் ஒரு 10 நாள் கடந்து போகட்டும். அந்த 10 நாளும் அவர் செய்யலை அப்படின்னா சரி, இந்த ஆசாமி ஏதோ சோம்பி போயிட்டாரு அப்படின்னு அதையும் எக்ஸ்கியூஸ் பண்ணலாம். 3வது சான்ஸும் கொடுக்கலாம். இப்போ ஒரு காரியம் முடிகிறதுக்கு 1 வாரம் அப்படின்னா 3 வாரம் அவருக்கு டைம் கொடுக்கலாம். 3 வாரம் கழிந்தும் காரியம் நடக்கலை அப்படின்னா இது கையூட்டு பற்றியதுதான் அப்படின்னு தீர்மானிச்சுக்கலாம். சரி, நான் நேரம் கிடக்கனால அதுவே இறுதி கருத்துக்களை கேட்கிற ஒரு தருணத்துக்குள்ள வரேன். உங்களுடைய இறுதி கருத்து, உடனே எப்படி லஞ்சத்தை ஒழிச்சிட முடியும்னு ஒற்றை வரிகளை பேசிட முடியாது. பல யோசனைகள் இங்கே முன்வைக்கப்பட்டது. சட்ட பஞ்சாயத்துக்கு முன் ஒரு சிவில் குரூப் என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய திட்டமிடுகிறீர்கள், இது எப்படிதான் சாத்தியமாகும், எவ்வளவு தூரத்தில் இந்த சாத்தியம் இருக்குங்கிறதோட உங்க இறுதி கருத்தையும் பதிவு செஞ்சிருங்க. ஐயா சொன்னது மாதிரி இந்த சட்ட விஷயங்களை மக்களுக்கு போய் கொண்டு சேர்க்கணுங்கிற மாதிரி இயக்கங்கள் அப்படின்னு சொன்னாரு. கண்டிப்பா அந்த விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். பள்ளிகள், கல்லூரிகள், பொதுநல அமைப்புகள், அவங்க இடங்கள்ல போய் நாங்கள் அந்த பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னும் நாங்கள் சிறிய அளவில் இருக்கிறதுனால நான் பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் நிறைய இடங்கள்ல இன்னும் கொடுக்க முடியல. அதுக்கான வேலைகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஐயா சொன்னது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அங்கே போய் எல்லாமே இந்த நாள் தான், அதுக்கான குறிப்பிட்ட நாளில் கொடுக்கல அப்படின்னாக்கா இன்னைக்கு சேவை பெறும் உரிமை சட்டம் ஒரு 20 மாநிலங்கள்ல சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. இன்னைக்கு அது லஞ்சத்தை குறைச்சிருக்குது அப்படின்னாக்கா அந்த சட்டத்தை இங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு ஆள்பவர்கள் முன் வரணும். இல்ல, நம்பர்ஸ்ல நீங்க குறைவாக இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜி இருக்குல்ல, மக்களை சென்று சேரக்கூடிய அந்த விஷயங்களை உங்களை போன்ற சிவில் குரூப்ஸ் முறையாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, அவேர்னஸ் கிரியேட் பண்றதுல அது நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களால் முடிஞ்ச அளவு முகநூல்லையோ இல்லை வாட்ஸ்அப்லயோ இணையத்திலேயோ அதன் மூலியமாக எங்களால் எவ்வளவு பண்ண முடியுமோ, SMS மூலியமா பண்றது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எங்களால் எவ்வளவு முடியுதோ அது நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் பயங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நாங்க இதெல்லாம் நீங்க செய்றீங்க, லஞ்சம் கொடுக்காமல் இந்த விஷயங்கள் பட்டா வாங்குறீங்க, ரேஷன் கார்டு வாங்குறீங்க, டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறீங்க, இந்த மாதிரியான ஒரு டின் நம்பர் எல்லாம் வாங்குறீங்க, எங்களால முடியல. நாங்க அங்க போனாக்கா அந்த எங்களோட வியாபாரத்தை செய்ய விடாம முடக்கிற வேலைகள் எல்லாம் செய்யறாங்க. நாங்க எப்படி செய்யணும் ஒரு பயம் இருக்கிறது. அடுத்து அவங்க அவங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க, நாளைக்கு கஷ்டப்படுறது நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லஞ்சம் வாங்குறவங்க அதை இது பிரச்சனை பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்ப இதுக்கு நடுவுல தான் நாங்க அவங்களுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டியதா இருக்கு. அதனால இன்னைக்கு எல்லாமே இ கவர்னன்ஸ் கொண்டு வர்றது முறையான தீர்வா இருக்கும். இது கொடுக்கல அப்படின்னாக்கா, இந்த காலவரையறைக்குள்ள நடக்கல அப்படின்னாக்கா இதுக்கான தண்டனை இருந்தால் மட்டுமே அரசு ஊழியர்கள் மத்தியில் ஒரு பயம் வரும். அப்படி இல்லை, அந்த தண்டனைகள் இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த லஞ்ச ஊழல் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது உங்களுடைய இறுதி கருத்து. உங்களுடைய இறுதி கருத்து, சட்டம் என்ன செய்ய முடியும், சட்டத்தை வைத்து மக்கள் என்ன செய்ய முடியும்? இப்போ முதல்ல நம்ம கிட்ட ஸ்டாஃப் கிடையாது, மெயினா தான் பார்க்கணும்.
அரசு இப்படி எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னா 1/3 ஸ்டாஃப் தான் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து 10 நாளைக்குள்ள முடிக்கணும்னு உங்களை சொல்ல முடியாது நம்மளால. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்துக்கு பதில் இல்லாமல் 6 மாதம் கழிச்சு ஹைகோர்ட்டுக்கு வராங்க. இந்த கடிதத்தை வந்து அவங்க தீர்மானிக்கட்டும் அப்படின்ட்டு ஹைகோர்ட் வந்து 8 வாரம் டைம் கொடுக்குது. இப்போ சாதாரண ஒரு ரெக்வஸ்ட்டை டிசைட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஹைகோர்ட் அணுக வேண்டியிருக்கு. முதல்ல இவங்க செய்ய வேண்டியது அரசாங்கம் ஸ்டாஃப் வந்து கம்ப்ளீட்டாக அப்பாயின்ட் பண்ணி ஆகணும். எல்லாருமே எல்லா லெவல்லையும் ட்ரைனிங் கிடையாது, ட்ரைனிங் கொடுத்தாகணும். கவர்னன்ஸ் கொண்டு வரணும். அதுக்கு பின்னால தான் நீங்கள் வந்து லஞ்ச ஒழிப்பு பற்றி நம்ம பேசவே முடியும். முதல்ல இந்த பேசிக்ஸே இல்லை. ரெண்டாவது முதல்ல இந்த ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸர் கொடுக்க சலுகையில் முதல்ல அவங்க எடுத்தாகணும். ஏன்னா இப்போ செங்குன்றத்தில் வந்து 750 ஃப்ளாட் கட்டி இருக்காங்க. ஆல் இண்டியா சர்வீஸ் ஆஃபீஸருக்கு மட்டும் அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஹவுஸ் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஹவுசிங் போர்டு இது ஹோம்லெஸ்ஸுக்கு தான் வந்து ஹவுஸ் கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு அரசும் IAS IPS ஆஃபீஸர்ஸ் கொடுக்குற சலுகை எடுக்கிறோம். அதுதான் முதல்ல அவங்கள ஒரு சாதாரண அரசு அதிகாரிகள் மாதிரி அரசு ஊழியர்கள் மாதிரி முதல்ல ட்ரீட் பண்ணணும். நீங்க அப்படி சொல்றீங்க. மாறி வரக்கூடிய பொருளாதார சூழல்ல ஒரு சாதாரண ஐடி ஊழியர்களுடைய ஊதியமும் ஒரு IAS ஆபீசர் ஊதியமும் பாரா தூரத்தில் இருக்கு. அப்ப முறையான ஊதியம் போன்ற விஷயங்களை கொடுக்கும்போது லஞ்சத்தை ஒழிக்கலான்ற ஒரு யோசனையும் முன்வைக்கிறாங்களே. அவங்களுக்கு இருக்கிற பெக்ஸ் நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 10 மடங்கு வாங்குறாங்க. IAS ஆபீசர்ஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் இவங்கெல்லாம் 10 மடங்கு சேலரி வாங்குறாங்க. பெக்ஸ் அவ்வளவு. 8 பேர் ஒர்க் பண்றாங்க. 8 கோடி சேலரி நீங்க வந்து கணக்கில் எடுக்கணும். அதுதான் முக்கியம். IAS ஆபீசர் வந்து ஸ்டேட்டஸ், அது ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து ஸ்டேட்டஸ். அவங்க வந்து சந்தோஷப்படணும். அவங்களுக்குள்ள ஊதியத்தில் வாழ கத்துக்கணும். முதல்ல நீங்க IAS ஆபீசர் வந்து வாழ கத்துக்கிட்டாதான் அங்க இருக்கிற பியூன் வாழ கத்துக்குவான். இது வந்து IAS ஆபீசர் திருந்தினால் நிச்சயமாக நாடு திருத்தும். சரி, அது உங்க இறுதி கருத்து. உங்களுடைய இறுதி கருத்து? ஊழல் என்பது அதிகாரம் எங்கே இருக்கிறதோ அதை ஒட்டித்தான் வருகிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளிலும் போதுமான அளவுக்கு அந்த நடைமுறை விதிகள் இருக்கின்றன. எல்லா நடைமுறை விதிகளையும் தெரிந்து எல்லா மனிதனும் போய் அதை அணுகிட முடியாது. இது தோல்வி அடைகின்ற இடம் என்பது அரசில் இருக்கக்கூடியவர்கள் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று நிச்சயமாக நம்பினால்தான் இது தீரும். அவர்களே இன்றைக்கு காசு கொடுத்துத்தான் ஓட்டு வாங்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்ட பிறகு இது புறையோடி போய்விட்ட ஒரு விஷயம். இது அடியோடு என்றைக்காவது ஒரு நாளைக்கு சாழ்த்த வேண்டும். இன்னும் ஒரு காரணத்தையும் நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சந்தை பொருளாதாரம் என்பதும் ஊழலை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார கொள்கை. ஆக இந்த அடிப்படையில் லஞ்சத்தை ஒழிப்பது என்பது இன்றைக்கு நடக்கப் போவதில்லை. இந்த மக்கள் தொகை, பெரும்பளவிலான மக்கள் தொகை என்பது ஒரு அறியாமையில் இருக்கக்கூடிய பெரிய மக்கள் தொகை. அவை ஏமாற்றக்கூடிய அதிகாரங்கள் இருக்கும். இதை அரசியல் ரீதியாக உட்கார்ந்திருப்பவர்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் இந்த லஞ்சத்தை ஒழிக்க முடியுமே தவிர சட்டத்தை தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, இது போன்ற சமூக அமைப்பு நடவடிக்கையால் அப்பொழுது ஏதோ செய்ய முடியுமே தவிர முழுமையாக தீர்க்க முடியல. உங்களுடைய இறுதி கருத்து? ஊழல் நடவாமல் இருப்பதற்கு இந்த செயல்முறைகளில் எப்படி மாற்றம் கொண்டு வரலாம் என்பது பற்றி ஒரு எண்ணத்தை சொன்னேன். ஊழல் நடந்த பிறகு அதை தடுப்பதற்கான இந்த நிர்வாக யந்திரம் என்று இருக்குது பாருங்க, அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அதுல என்ன மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னா, மேலே இருக்கிறவர் கீழே இருக்கிறவங்க எல்லார் மேலேயும் நடவடிக்கை இருக்க அதிகாரம் படைத்தவராக இருக்கட்டும். இப்போ ஒரு துறை தலைவர் இருக்கிறாரு, ஒரு செக்ரட்டரி இருக்கிறாரு, ஒரு வைஸ் சான்சலர் இருக்கிறாருன்னா அவர் கீழே இருக்கிறவங்க அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிற அதிகாரத்தை வச்சுக்கிட்டோம். இவர் மீது நடவடிக்கை எடுக்கிற அதிகாரத்தை இவருக்கு திரும்ப மேலே யாரையும் பார்க்கக்கூடாது, கீழே தான் போகணும். ஒரு கலெக்டர் ஊழல் செய்தாரா இல்லையா அப்படின்ற விசாரிக்கிற விஷயத்தை அவருக்கு கீழே இருக்கிற தாசில்தார்கள் கொண்ட ஒரு கமிட்டியே இதை செய்யலாம் அப்படின்னு அதிகாரத்தை கீழே கொடுக்குறோம் அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் நல்ல வேலை செய்யும் அப்படின்னு எனக்கு தோணுது. இது சில இடங்களில் இதை கடைப்பிடிச்சிருக்கிறாங்க. இது மேலே இருக்கிற ஒரு MD-யினுடைய பர்சனல் ஃபைலை கீழே இருக்கிற தொழிலாளர் எழுதுகிற பழக்கமெல்லாம் இருக்குது. ஆகவே இந்த ஒரு விஷயம் வரணும். அதுக்கப்புறம் இந்த ஊழல் தடுப்புக்குன்னு இருக்கிற இந்த மெஷினரியில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போடுறாங்க பாருங்க, அது கண்டிப்பாக மாறணும். அது எல்லா பணிகளையும் போலீஸ் தான் செய்யணும் அப்படி இல்லை. போலீசிங் டியூட்டியை யாரும் பார்க்கலாம். இப்போ ஒரு டிராஃபிக் கண்ட்ரோலை கூட யாரும் பார்க்கலாம், அது போலீஸ்காரர் தான் வந்து பார்க்கணும் அப்படி இல்லை. அதுபோன்று இந்த ஊழல் தடுப்பு என்ற விஷயத்தை அதுக்கு இருக்கிற எந்த மெஷினரியாக இருந்தாலும் சரி, அதில் காவல்துறை சார்ந்தவர்கள் அல்லாதவர்கள் உள்ள வந்தால் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரி, நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இந்த விவாதத்தின் நோக்கம் ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்கள் லஞ்சம் பெறுகிறார்கள், ஊழல் செய்கிறார்கள் என்று பேசுவது அல்ல.
இன்றைக்கும் நான் லஞ்சம் பெறமாட்டேன் என்று தனது இருக்கைக்கு பின்பாக அட்டைகளை தொங்கவிட்டுக் கொண்டிருக்கூடிய பல விஓக்களை நாம் பார்க்கிறோம், பல தாசில்தார்களை பார்க்கிறோம், பல மாவட்ட ஆட்சித்தலைவர்களை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் விதிவிலக்காக இருந்து கொண்டு ஒரு பெரும்பான்மை விதிவிலக்குக்கு அப்பாற்பட்டு இருப்பது என்பது மிகவும் வேதனையான ஒன்று. அந்த அடிப்படையிலேயே இந்த விவாதத்தில் கலந்து கொண்ட நிபுணர்களின் கருத்துக்களையும் பெற்றோம். போதுமான அளவு தீர்வுகளை நோக்கி இந்த விவாதம் நகர்ந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த விவாதத்தில் கலந்து அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நேர்பட பேசு அமர்வில் சந்திக்கலாம்.